நித்யானந்தம். என் பேர் ஸ்ரீ நித்ய கிருஷ்ணகதா. நான் சென்னையிலிருந்து வந்திருக்கேன். திருவண்ணாமலையில் இப்போ வந்து பிஎஸ்எஸ் வகுப்பு, பரமசிவ சேனான்ற வகுப்பு வந்து இப்போ பகவான் நடத்தும் பரமசிவ சேனான்ற வகுப்புல வந்து இப்போ நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து 6வது நாள். இன்னைக்கு வந்து பகவான் வந்து பெரிய சத்தியத்தை சாமி வந்து சொன்னாங்க. என்னன்னா வந்து நாம் அதாவது பரமசிவனுடைய நிலையை பத்தி இன்னைக்கு நிறைய சாமிஜி சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமான விஷயத்தை பத்தி நான் ஷேர் பண்ண விரும்புறேன். பரமசிவன் அதாவது நான் என்ற உணர்வு, அதுதான் பரமசிவன் நிலைன்றாரு. இந்த நான் என்ற உணர்வு பார்த்தோம்னா நம்ம இது வந்து நமக்கு யாருமே இந்த உணர்வை சொல்லித்தரல. இந்த நான் என்ற உணர்வு வந்து இப்ப நம்ம வந்து அப்பா பாகமா இருக்கும். இந்த இதுல வந்து பாகமா இருக்கும். அப்பாவா வாழ்றோம் குழந்தைகளுக்கு, கணவனா வாழ்றோம் மனைவிக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இது நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கோம். ஆனா அந்த நான் என்ற உணர்வு வந்து யாருமே நமக்கு சொல்லித்தரல. அதாவது குழந்தையா இருக்கும் பொழுதே அந்த நான் என்ற உணர்வு நமக்குள்ளே இருந்து வந்தது. அதுதான் பரமசிவன். நம்மளோட பரமசிவனே அதுதான். இந்த ட்ரூத்தை புரிய வச்ச சாமிஜி வந்து அப்புறம் வந்து அந்த நான் இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா இப்ப பரமசிவன் நிலையில வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணு காலமும் நம்ம வந்து நம்மளை வந்து கடந்து போய்கிட்டே இருக்கும். எதிர்காலம் நிகழ்காலமா வரும், அப்புறம் கடந்த காலமா ஆகும். இதை வந்து நான் என்ற விழிப்புணர்வுடன் அந்த அந்த நிலையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அதுல நம்ம எதுவுமே ஆட்படாம பரமசிவன் நிலை, அதுதான் நம்மளோட பரமசிவன் நிலைன்றது சாமி சொன்னார். அதுல ஆட்படாம அதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறது நம்ம வேடிக்கை மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுல நல்லதும் வரும், கெட்டதும் வரும். இதை வந்து நம்ம ஜாயா நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதை வந்து சாமிஜி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம உடல் வந்து எனர்ஜியானால் ஆனது. இது திட உடல் கிடையாது, இது எனர்ஜினால உருவாக்கப்பட்டது. அதையும் சாமிஜி வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்மளோட ரியாலிட்டியான ஃபார்ம், அதாவது நம்ம அருவமா இருந்து உருவமா ஆனது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடம்பு கிடையாது. நம்மளோட ரியாலிட்டியான பரமேஸ்வரனுடைய உடம்பு வந்து 25 தலை, 50 கைகள், 75 கண்கள். அதாவது பரமசிவனுக்கு ஒரு உடம்புக்கு வந்து 3 கண்கள், 3 தேடை, 2 கண்கள், ஒரு தேடை ஒன்று இருக்கு. மொத்தம் 75 கண்களானதான் நம்ம பரமசிவனோட உருவம். அதுதான் வந்து நம்மளோட ரியல் உருவம். அந்த நிலையை தான் நம்ம அடையணும். அதுதான் ரொம்ப தியானிச்சிட்டு இருந்தோம். சாமிஜி சொல்லிட்டு இருந்தாரு. நித்யானந்தம்.